அமெரிக்கா 3 முறை முயன்றது, நிலவிலே தண்ணீர் இருப்பதை கண்டறிவதற்கு முடியவில்லை. ரஷ்யா 3 முறை முயன்றது, நிலவிலே தண்ணீர் இருப்பதை கண்டறிவதற்கு முடியல. ஆனால் சைனா 6 முறை முயன்றது, நிலவிலே தண்ணீர் இருப்பதை கண்டறிவதற்கு முடியல. ஆனால் இன்றைக்கு நாசா இஸ்ரோவோடு சேர்ந்ததோ, அமெரிக்கா இந்தியாவோடு சேர்ந்ததோ, முதல் முயற்சியிலே வெற்றி என்று சொன்னார். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இட் இஸ் சக்சஸ் என்று சொன்னார். உடனே கலாம் சார் விடலை கேட்டார், அது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், இந்தியாவின் இஸ்ரோ விஞ்ஞானிகள் மேத்தமெட்டிக்ஸில், ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில், பயாலஜிக்கல் சயின்ஸில், என்ஜினியரிங்கில் இத்தனை சப்ஜெக்ட்லையும் புரிந்துணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங் அந்த சப்ஜெக்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதனால தான் ரெஃப்ராக்ஷன், சூரிய ஒளி பட்டு வரக்கூடிய ரெஃப்ராக்ஷன் ஃபிசிக்ஸ், அந்த ரெஃப்ராக்ஷன் வரக்கூடிய லைட் ஸ்பெக்ட்ரம் கெமிஸ்ட்ரி, அந்த லைட் ஸ்பெக்ட்ரத்தில் இருந்து இங்கே H2O மாலிகுல் இருக்கிறதா என்பதை கண்டறிந்தது பயாலஜி, கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. அதில் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கா என்பதை கண்டறிந்தது பயாலஜி நாலேஜ். இத்தனையும் அல்காரிதம் எழுதுனது மேத்தமெட்டிக்ஸ், இத்தனையும் சேர்த்து உருவாக்குனது என்ஜினியரிங். இத்தனையும் நடந்ததுக்கு காரணம், இத்தனை அறிவையும் ஒருங்கிணைந்து பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானிகள், என்ஜினியர்ஸ் தான் இதற்கு காரணம் என்று சொன்னார். உடனே டாக்டர் கலாம் என்னை பார்த்து, புரிஞ்சா அப்படின்னார். எஸ் சார்.